ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளும் கூட தேவன் நம்மை துதிச்சிருக்க தேவனுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். தாவீது சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்றேன். நான் பாருங்க, தாவீது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது. சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அவரும் விழுந்து போறாரு. சில நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, எதிரிகளாக துரத்தப்படுறாரு, ஓடுறாரு, ஒளிகிறாரு, வனாந்தரத்தின் பாதையில் போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதிகள் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்லி என்ன பண்றாரு தேவன். ஆபத்துல நம்ம என்ன பண்றோம், சில நேரத்தில் மனிதன் நோக்கி வரணும், சில நேரத்தில் என்ன பண்ணி தெரியாம திகைத்து நிற்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, ஆபத்துல என்ன நோக்கி நீ கூப்பிடு. ஆபத்து காலத்துல உன் முகம் யாரை நோக்கி பார்க்கணும், என்ன பார்க்கணும். குழியில் விழுந்து மடித்திடாமல் என்னை காத்திட்டார். குழியில யாருக்கு தூக்கி போட்டாங்க, யோசேப்பு. மடித்து போயிட்டானா, டைம் ஆச்சு, கொஞ்சம் டியூரேஷன் ஆச்சு. ஆனா என்ன பண்ணான், கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டான். தேவன் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். சகோதரர்களால் அடிக்கப்பட்டான், குழிகளில் போடப்பட்டான், விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டுல அவன் மேல ஒரு தவறான அவதூறு என்ன பண்ணுச்சு, பேசப்பட்டுச்சு. ஆனாலும் என்ன பண்ணான், உண்மையும் உத்தமமா இருக்கான். தேவன் என்ன பண்ணார், ராஜா பக்த ஸ்தானங்கள் என்ன பண்ணார், கொண்டு போய் வச்சாரு. அந்த தேசத்துக்கு வர எல்லா ஆளுகளும் யார் மூலமா காப்பாற்றினாங்க, யோசேப்பு மூலமா என்ன பண்ணார் தேவன், அவன் தெரிந்து கொண்டார். எளியவனை அவர் மறப்பதில்லை, நம்பினவரை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் சொல்லுங்க பிரகாசம் அடைந்தது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. மோசே சீனாய் மலை மேல ஏறி அந்த கற்பனைகளை வாங்கிட்டு வராரு. முகத்தை என்ன பண்ணிட்டாரு, முடிக்கணும். ஏன்னா அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசமா இருந்தது. சகரியா பாருங்க, உள்ள தேவதூதனோட பேசி வெளில வராரு. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசமா இருந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை, பிரகாசிக்கப்படுகிற தேவன். ஆமென். இந்த காலை வேளை கர்த்தரை நாமும் இக்காலத்திலும் தாவீதை போல நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறானே. என்ன நேர்ந்தாலும் நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறாங்க சொல்லி பாருமா. Thank you.
அவனை கைவிடுவதில்லை. அவன் மறப்பதில்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம தேவனா காரியத்தை விட்டோமே. அவர் சொல்றார், உள்ள கையில உன் வரைந்து வைத்திருக்கிறேன். எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லை. ஒருபோதும் விடுவதில்லை. எளியவனை என்றும் அவர் மறப்பதில்லை. ஒருபோதும் விடுவதில்லை. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லையே. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லையே. அவர் நல்லவர், வல்லவர், தீர்வதில்லை. கர்த்தரை நான் காலம் சொல்வதில்லை. எப்போதுமே வாய்ந்திருக்கும். கர்த்தரை நான் காலமும் சொல்வதில்லை. கர்த்தருக்குள் என் நாமம் என்னை பாராட்டும். கர்த்தருக்குள் என் நாமம் என்னை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு வருவார்கள். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு வருவார்கள். கர்த்தரை நான் காலமும் சொல்வதில்லை. ஆமென். இந்த காலையில மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் பார்க்க வேண்டியது நேரம் தான், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவையும் நம்மை நோக்கி பார்க்கணும். உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன். ஆபத்திலே கர்த்தரை நான் தேடினேன். உன்னிடமாய் சாய்ந்தேன். உன்குரல் கேட்டாய். உன்னிடமிருந்து வருந்திடாமல் என்னை காத்திட்டாய். அவன் யாருங்க? நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். அவர் யாரு? நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். கர்த்தரை நான் காலமும் சொல்வதில்லை. அவர் எப்போதுமே வாழியிருக்கும். கர்த்தருக்குள் என் நாமம் என்னை பாராட்டும். கர்த்தருக்குள் என் நாமம் என்னை பாராட்டும். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு வருவார்கள். சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு வருவார்கள். கர்த்தரை நான் ஆமென். பழைய பாடல்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணணும்ல? உற்சாகப்படுத்தும். சோர்ந்தவங்களை என்ன படுத்தும்? தைரியப்படுத்தும். சோர்வான பாதைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம். நீ ஏன் சூரிய செடியில் உட்காந்துருக்க? நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்ல? உற்சாகப்படுத்துகிற பாடல். அபிஷேக நாயகனே, என்னை ஆளும் இயேசு தெய்வமே. இந்த பாடல்களை எழுதினது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோசஸ் ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர். அவருடைய சாட்சி நம்ம கேட்கிற பொழுது நம்ம உண்மையிலேயே 2 கண்ணு கிடையாது, 2 கிட்னி ஃபெயிலியர், சுகர், டயபிட்டிஸ் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை உடம்புல சொல்லிட்டு 167 பாடல்கள் என்ன பண்ணாரு? எழுதியிருக்காரு. அப்படி நம்ம உட்காருமா? அந்த பாடல்கள் சிறிய கிராம மக்களை என்ன பண்ணுது? உற்சாகப்படுத்திருப்பாங்க. நம்ம பார்க்கறதுல பாடல்களில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் இருக்குது, கர்நாடிக் மியூசிக் இருக்குது, ஃபோக் மியூசிக் இருக்குது, அப்படின்னு சொல்லி நிறையா தான் நம்ம பார்க்குறோம். அவர் இந்த மாதிரி பாடல்கள் வந்து நிறைய கிராமங்கள் என்ன பண்ணுச்சு?
தொட்டுச்சு. ஏன்னா கிறிஸ்துவ பாடலாம் ரொம்ப அப்படியே இஷ்டமாக இருக்கும், மெலடியாக இருக்கும். அந்த தெய்வம் எல்லாருக்குமான தெய்வம். ஆமே, எல்லாருக்குமான தெய்வம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து வெளிநாட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டுப்புறத்தில் வாழ்றவங்களாலும் சரி, கிராமங்களில் வாழ்றவங்களாலும் சரி, நகரங்களில் வாழ்றவங்களாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் வாழ்ற தேவனுடைய தேவன் உலகம் முழுவதுக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். ஆமே, இந்த பாடல்கள் நிறைய பேர் அசைச்சது. என்னடா அது நம்முடைய தெய்வத்துடைய பாடல்கள் இருக்கு, நம்முடைய ஸ்டைலில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நிறைய பேரை தொட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு பாடல், அபிஷேக நாயகனே என்னை ஆளும் அன்பு தெய்வமே, அபிஷேக நாயகனே நன்மைகள் செய்பவராய் சுற்றி இருந்தார். நான் வசந்த வழிகளா உயிரோடு நாளெல்லாம் நன்மை செய்பவராய் சுற்றி இருந்தார். குருடர்களை சுத்தமாக்கினார். வேற என்ன பண்ணாரு? சப்பானிகளை நடக்க செய்தார், மரித்தோரை எழுப்பினார். வேற என்ன செய்தார்? தண்ணீரை ரசமாக மாற்றினார். வேற என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். லாசரை என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகி என்ன பண்ணார்? சுஸ்தமாக்கினார். அப்ப என்ன பண்ணாரு? உயிரோடு இருக்கிற காலம் என்ன பண்ணாரு? நன்மை செய்கிறவராக சுற்றி இருந்தார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக இருந்தார். கவலைகளை தீர்க்கிற தெய்வமாக இருந்தார். கள்ளன் என்று தள்ளிடாமல், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, கள்ளன் என்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்ததினால் உள்ளம் பொங்குதையா, நன்றி என்று சொல்லுதையா. இந்த சிலுவையின் நிலம் தான் எனக்கு என்னது? மறைவு. என் பாவத்தை போக்குற பரிசுத்தர், ஏழையின் நீரூற்று, என் தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி. அழகான பாடல். இன்னைக்கு இந்த வாரம் செலிப்ரேஷன் வீக். எல்லாரும் என்ன பண்றாங்க? செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? பாடல்கள் மூலியமாக தேவன் என்ன போறோம்? செலிப்ரேட் பண்ண போறோம். எல்லாரும் என்ன பண்ணுங்க? இது என்ன திருநாள்? யாருடைய திருநாள்? தமிழர் திருநாள். நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்களில் நம்ம ஒதுங்கி நின்றோம். எல்லா விஷயத்திலையும் நம்ம உரிமையா நம்ம கொண்டாட வேண்டிய நாள். ஆமே, பாடுமா? அபிஷேக நாயகனே
அபிஷேக நாயகனே. அந்த அபிஷேகம் நமக்கு இருக்கும்போது என்ன பண்ணும்? நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்தும். அபிஷேக நாதனுக்கு, ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம் சரணம் சரணம். சரணம் அப்படின்னா என்ன? யார சொல்லுங்க பார்ப்போம். சரணம் அப்படின்னா என்னங்க? நான் நடந்தது ஐயோ ரொம்ப இதான சச்சரவு பண்ணுறீங்க அப்படின்னா என்னங்க? சரணடைந்தே அப்படின்னா என்னது? நான் சரண்டர், உங்க பாதத்துல என்னை முழுசுமா அர்ப்பணிச்சுட்டேன், என்னை முழுசுமா சரண்டர் பண்ணிட்டேன். என்ன ஆவி ஆத்மா சரீரம் தேவன் சொன்னால சிலுவையில நாவியை கரங்கள்ல ஒப்புவிக்கிறது. தேவனுடைய கரங்கள்ல சரணம். அபிஷேக நாதனுக்கு, ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம். இந்த காலை வேளையில என்ன ஒரு கடத்துல ஒப்பு கொடுக்கிறானே, யார் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்? அந்த பாடல் எப்படி வருது? ஒப்பு கொடுக்கிறேன். யார் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்? அபிஷேக நாதனுக்கு சரணம், ஆனந்த ஸ்வரூபனுக்கு சரணம், இன்பனல் தேவனுக்கு சரணம், இனிய நல் நாதனுக்கு சரணம். அழகா வருது. நம்ம ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அழகே, செல்லமே, தங்கமே என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் இல்ல குழந்தைங்க, கொஞ்சம் இல்ல பேர குடும்பமா இருக்கிறோம், குட்டி, செல்லம், தங்கம். அந்த மாதிரி அபிஷேக நாதன், ராஜாதி ராஜனுக்கு சரணம், தேவாதி தேவனுக்கு சரணம், கத்தாதி கத்தருக்கு சரணம், பரலோக தேவனுக்கு, பரமன் நாதனுக்கு, பாசம் காட்டி நம்மை நேசிக்கும் தேவனுக்கு சரணம், உன்னத தேவனுக்கு, உயர்ந்த ராஜனுக்கு. அந்த தமிழ்ல எதிரே மூனையெல்லாம் படிக்கல. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா என்ன சொல்லுவோம்? மூனை. மூனை தானே. ரெண்டாவது தான் எதிரி. அந்த மாதிரி எவ்வளவு அழகா உன்னத தேவன், உயர்ந்த ராஜன், மண்ணிலே வாழ வைக்கும் மகிமை மணாளன். இந்த காலையில் அபிஷேக நாதனுக்கு நம்ம சரணம். நாங்க உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்றாங்க? சரணடைகிறேன் அப்படின்னு சொன்னா பாடுமா? Saranam, 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 saranam,
பாடல் நல்லா இருக்குங்களா? உற்சாகமா இருக்குங்களா? இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நான் பாட போறேன். ரெண்டாவது நீங்க பாட போறீங்க. ஒரு ஸ்டான்ஸா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுங்க. இன்பநல் தேவனுக்கு, இன்பநல் தேவனுக்கு, இனிய நாதனுக்கு அப்படின்னு நான் பாடுவேன். நீங்க என்ன பண்ணா அது திரும்ப பாருங்க. நீங்க பாடணும். அடுத்து துன்பம் போக்குவனுக்கு, துயரம் நீக்குவனுக்கு. நான் பாட என்ன பண்ணணும்? நீங்க என்ன நான் பாட மாட்டேன். நீங்க என்ன பண்ண சவுண்டா பாடணும். ரெடியா? அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம்ல, அந்த அபிஷேகத்தை மனிதனால் நிறுத்த முடியுமா? தேவனிடத்திலிருந்து பெற்ற அபிஷேகத்தை எந்த மனிதனால என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? அந்த அபிஷேகத்தை மனிதனால தடுக்க முடியுமா? இந்த பாட்டு ஒரு அழகான பாடம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? முடியாது. சொல்லுங்க, முடியாது. முடியாது. சொல்லுங்க, முடியாது. இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. அந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லணும், முடியாது.
முடியாது. இந்த அபிஷேகத்தை தடுக்க முடியாது. இந்த அபிஷேகத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட அபிஷேகம்? அக்கினியின் அபிஷேகம், மூட்டும் அபிஷேகம். அது எப்படிப்பட்ட அபிஷேகமா? அக்கினியின் அபிஷேகம். ஆமென். ஆனால் மூட்டும் அபிஷேகம், கொழுந்து விட்டு எரியும் அபிஷேகம், ஏற்புதலின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், ஆண்டவரின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம். அது என்றுமே மாறாத அபிஷேகம். ஆமென். வல்லமையின் அபிஷேகம், உன்னத அபிஷேகம், வாக்கு மாறா அபிஷேகம். போனாத வாக்கு மாறாத தேவன். போனாத பாட என்ன பண்றது? வாக்கு மாறாதவர். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனிதன் அல்ல. மகிமையின் அபிஷேகம், மாறாத அபிஷேகம், நம்மளை உருமாற்றும் அபிஷேகம். நிறைய பேர் சாட்சி கேட்கிறோம்ல, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு கொலைகள் செஞ்சுட்டு இருந்தேன், இவ்வளவு கட்டிகள் இருந்தேன். ஆனா தேவனுடைய அன்பை என்ன பண்ணுச்சு? உருமாற்றினது. தேவனுடைய அன்பை என்ன பண்ணுச்சு? கழுவி சுத்திகரித்தது. என்னை சுத்த மனிதனாக மாற்றினது. சுத்த மனிதனாக என்ன பண்ணுச்சு? மாற்றினது. சொன்ன இதே போல இந்த பாடலாம். மனிதனால நிறுத்த முடியுமா? ரெடியா? மனிதனால் தடுக்கதான் முடியுமா? முடியாது. மனிதனால நிறுத்த முடியுமா? எல்லாரும் தனியாக பாக்குறேன். யார் உங்களுக்கு பக்கத்துல? இத்தனை வருஷமா சமைக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, மனிதனால நிறுத்த முடியுமா? இந்த அபிஷேகத்தை
தேவனிடத்தில் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் செத்தாலும் இந்த ஜீவனை கொடுத்தவருக்கு அதை காப்பாற்ற தெரியும். ஆமென். அந்த ஜீவனை கொடுத்தவர் ஒப்பு கொடுக்காம ரத்த சாட்சியாக பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. நம்முடைய ஜீவனுக்கு மேல அதிகாரத்தை உள்ள துறை வசதி துறைக்கான அதிகாரம் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, அதனோட போராட தேவையில்லை. வானத்தில் உள்ளாத ஆகியோடு நமக்கு போராட்டம், விசுவாசத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. மனிதர்களோடு நமக்கு போராட்டமே கிடையாது. நான் மனிதர்களை கிரி செய்ய எப்படிப்பட்ட ஆவி, அந்த அசுத்த ஆவியோட நமக்கு என்ன பண்ணுது போராட்டம். சில பேர் என்ன பண்றோம், சில வேலையில மனுஷங்க மேல நம்ம என்ன பண்றோம், கோபங்களை நம்ம தெரிஞ்சிடும். அது இருக்கிற அந்த அசுத்த ஆவி தான் நம்ம பண்ணணும், எதிர்த்து. அந்த அசுத்த ஆவியோட தான் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படி எதிர்த்து முடியும்? வசனத்தினாலும் சாட்சி ஜீவியத்தினால்தான் நம்ம முடியும். நாம் எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தினால்தான் எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய உபவாசத்தினால்தான் நம்ம முடியும். இப்படிப்பட்ட விசுவாசங்கள் என்ன பண்ணும்? ஜபத்தினால் உபவாசத்தினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். தேவனே சொல்றாருல்ல, நான் பாவி அல்ல, என்ன பண்றேன், பாவத்தை தான் நான் வைப்பேன். பாவி எடுத்துனாலும் நான் விட சபையில் இருக்குமா? இருக்கவே மாட்டோம். நல்லா நீட்டா அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்கு, நம்முடைய சிந்தை எவ்வளவு அசுத்தமா இருக்கு, நம்ம என்ன பாவம் நம்ம எழுதிதான் இருக்கணும் தெரியும். ஆனாலும் தேவன் சொல்றாரு, நம்ம இருக்கிற அபிஷேகம் என்ன பண்றாரு, எடுக்காத. சில வேலைகள்ல தேவன் நமக்கு சில வரங்களை கொடுத்துருவாரு. நம்ம தப்புகள் பண்ணிடுவோம், இதனால நம்ம தேவன் நமக்கு கிருபையா இருப்பான். ஒரு ஸ்டான்ஸ் அக்கினியின் அபிஷேகம், முதல் ஸ்டான்ஸ் அனுப்போம். Amen.
முடியாது. சில வேலைகள் என்ன பண்ணுவோம், நம்ம தனிமையா நடக்கிறது போல இருக்கும். யாரும் இல்லாத போல என்ன பண்ணுவோம், சில வேலைகள்ல நாம் எதிர்பார்த்த காரியங்கள் சில நேரம் என்ன பண்ணாது, நடக்காது. நாமே தனியா போகிறது போல என்ன பண்ணுவோம் சில வேலைகள்ல. ஆனா வசனம் சொல்லுது, நீ மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா என்னோட கூட இப்படிய கோலும் தடிமன் என்ன பண்ணும், தேற்றும். ஆமென். சூரியன் மறைந்தாலும் நிழல் சாய்ந்தாலும், வசனம் ஒரு வசனம் இருக்கு, வசனம் கரெக்டா ஞாபகம் இல்லை. மாலையில் என்ன ஆகுமா, அல்லிரி, காலையில் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறப்ப ஒரு ஐசுக்கு ஒரு பாட்டு போடுவார். அதிகாலையில் சூரியனை பார்த்து என் தேவன் இருக்கிறேன் ஞாபகம். குருவிகள் இந்த கூறுறதெல்லாம் பார்க்கும்போது தேவன் இவனோடு இருக்கு, நீ ஜீவிக்கிறீர் அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பாட்டு போடுவார். அந்த மாதிரி தான் யார் மறந்தாலும் உற்றாக மறக்கலாம், நம்ம பெற்றோர் கூட சில வேலைகள் என்ன பண்ணலாம், கைவிடலாம். நம்பினோர் நம்ம சில வேலைகள் அவங்களால செய்ய முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நான் நம்பினேன், அவ்வளோ நம்பினேன், அவங்களே எனக்கு இடம் இல்லை, செய்யலையே, எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலையே. நம்பிக்கை நம்புற யாருங்க, இயேசு கிறிஸ்து. நான் நம்பும் தெய்வம் நீங்க. ஆமென். இந்த பாடல் ஒரு அழகான பாடல், நாட்டுப்புற பாடல். தன்னந்தனி காட்டுக்குள்ள தனிமையா போனேன், ஆனா என்னோட கூட வருகிறது. அழகா பாருங்களேன். ராசாவே ஓ ராசாவே, நீ பூரா நம்ம ஒரு ஆண்டவரை நம்ம வர்ணிக்க போறோம். ராசாவே ஓ ராசாவே, வாழ வழி இல்ல, வழியும் தெரியல, வாழ வழி இல்ல, வழியும் தெரியல. அவர் யார் தெரியுமா, எவ்வளவு அழகா வச்சுக்காங்க, தங்க ரதம். ஆனா எங்கோட தங்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணுச்சு, இடிக்கிறது.
தெய்வமும் நம்மளை நோக்கி வரல. எல்லா தெய்வமும் என்ன பண்ணுச்சு? எனக்காக இதை பண்ணு, இதை செய்ய, இது பண்ணு, இவ்வளோ தூரம் நட, இவ்வளோ குத்திக்கோ கீரிக்கோ. ஆனா ஒரே ஒரு தெய்வம் நம்ம பார்த்து கேட்குது, உன் இருதயத்தை எனக்கா, உன்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்று, நீ பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தெய்வம் சொல்லிச்சு. அந்த தெய்வம் தான் இயேசு தெய்வம். ஆமென். அந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இருக்கிற வண்ணமா இடத்துல வா, நீ சரி பண்ணிட்டு இடத்துல வராத, நீ இருக்கிற வண்ணமா வா. நான் உன்னை உடைப்பேன், நான் உன்னை துன்பமா பிசைவேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், அடையுவேன் அப்படின்னு சொன்ன தெய்வம் ஒரே ஒரு தெய்வம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது இயேசு சாமி. ஆமென். சூரியன் மறைஞ்சிடுச்சு, நிழலும் சாஞ்சிடுச்சு, ஆறிலும் வந்துடுச்சு, தீயும் பிடிச்சிடுச்சு. ஒளிதரும் தீபம். அவருடைய வசனம் அவன் எப்படிப்பட்ட வசனம் தெரியுமா? கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஒளிதரும் தீபமே, வழிகாட்டும் தெய்வமே, ஒளிதரும் தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. நீங்க வாங்க, நீங்க வாங்க, தங்கரமே நோடி தங்க நீங்க வாங்க, தங்கரமே நோடி தங்க நீங்க வாங்க. என் இருதயம் அவருக்கு தங்கறதுக்கு சரியான பாத்திரம் கிடையாது. என் இதயத்தில் அசுத்தம் இருக்கு, என் இதயத்துல வஞ்சனைகள் இருக்கு, இதயத்துல கோபங்கள் இருக்கு, இதயத்துல கசப்புகள் இருக்கு, என்னுடைய இதயத்துல கெட்ட வார்த்தைகள் இருக்கு, தவறான காட்சிகள் இருக்கு. ஆனாலும் என் மனசுல வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே. தங்களை மூடி ஃபீல் பண்ணி அம்மாவை பார்த்து கேளுங்க. தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க. வீட்டில் வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க. வேலை செய்யறதுல வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க. குடும்பத்தில் வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு. ரிலேஷன்ஷிப்ல நீங்க வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க. என் தொழில வாங்க, என்னோடு தங்க நீங்க வாங்க. கணவன் மனைவிக்குள்ள வாங்க, என்னோடு தங்க நீங்க வாங்க, தங்கரதமே. குழந்தைகளுடைய உள்ளத்துல வாங்க, தங்கரதமே என்னோடு தங்க நீங்க வாங்க. வீட்டுல வாங்க, என்னோடு தங்க நீங்க வாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்.